Hello friends, welcome to Taste to Eat with Rani. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக 6 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரியட்டும். லைட்டாக பொரிஞ்சதுமே 6 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது நம்ம கலருக்காக சேர்க்க போகிறோம் இன்றைக்கி. அதனால் இதை இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 25 கிராம் முந்திரி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. அதுக்காக தான் முந்திரி சேர்த்துருக்கோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை இப்போ போட்டுடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இந்த பட்டரில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். லைட்டாக வதக்கினாலே போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை இப்போது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலாலாம் 1/2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரை. இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். மசாலாலாம் இந்த மாதிரி பாதி அளவு கொதிச்சதுமே இதில் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பன்னீர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலாலாம் பச்சை வாசனை போய் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.